ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வாங்க வில்லேஜ் ஸ்டைலில் ஒரு சிக்கன் குழம்பு பார்க்கலாம். அதுவும் நான் சட்டியில் வைக்க போகிறேன். பாருங்கள், இதுக்கு நான் வெங்காயம், தக்காளி, அது கூட காய்களை ஆட் பண்ணலான்ட்டு உருளைக்கிழங்கு, முருங்கைக்காலாம் அரிஞ்சு வச்சுருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. நான் நல்லெண்ணெய் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். அது கூட பெருஞ்சீரகம் போட்டுட்டு வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிட்டு தேவையான அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட் நான் ஒரு 3 ஸ்பூன் போட்டிருப்பேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு நல்லா இருங்க. நான் இது மண் சட்டியில் வச்சு சாப்பிட்ணுன்னு ரொம்ப நாள் ஆசை. சிக்கன் குழம்பு எப்படி இருக்குன்னு பார்க்கலான்ட்டு. ஸோ தக்காளி நான் 2 மீடியம் சைஸ் தக்காளி எடுத்திருந்தேன். 3 பெரிய வெங்காயம் எடுத்து கட் பண்ணி வச்சுருந்தேன். ஸோ எல்லாம் நல்லா வதங்கினதும் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிறது அந்த முருங்கைக்காவும் உருளைக்கிழங்கும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இந்த குழந்தைங்களுக்கு இது ரொம்ப பிடிக்குங்க. முருங்கைக்காய், உருளைக்கிழங்கு பசங்களுக்கு இந்த குழம்புல தேடி எடுத்து சாப்பிடுவாங்க. அது நல்லாயிருக்கும். சின்ன பசங்களுக்கு நல்லா சாப்பிட்ணுன்னா நீங்கள் அதுமாரி செய்யலாம். நான் அதேமாரி சிக்கன் க்ளீன் பண்ணி உப்பு, மஞ்சள் தூள்லாம் போட்டு வச்சுருக்கேன். நம்ம அதையும் அது போட்டுக்கலாம். இதுதான் எங்கள் ஊர். எங்கள் ஊரில் பார்த்திங்கன்னா ஒரு வில்லேஜ் தானே, ஃபுல்லாக வில்லேஜ் நல்லாயிருக்கும். ஃபுல்லாக தென்னை மரம், நல்லா இயற்கை காற்று, நல்லா காற்று அடிச்சிட்டு இருந்தது. ஆனால் கொஞ்சம் வெயிலும் அதிகமாக இருந்தது. என்ன பண்ணுறது, வாங்க நம்ம போய் சமைக்கலாம். ஓகே, எல்லாம் நல்லா வெந்து வந்திருக்கும். இப்போ சிக்கன் பார்த்திங்கன்னா தண்ணி விட்டுருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம நல்லா வதக்கிட்டு தேவையான அளவு மிளகாத்தூள் போட்டுக்கோங்க. நான் ஒரு 3 ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டிருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு மிளகாத்தூள் போட்டுக்கோங்க. மிளகாத்தூள் போட்டு நல்லா வதக்கிடுங்க. சிக்கன் குழம்பை பொறுத்த வரைக்கும் தண்ணியாக இருந்தாலும் நல்லாயிருக்கும், குழம்பு திக்காக இருந்தாலும் நல்லாயிருக்கும். சிக்கன் போட்டாலே அந்த குழம்பு நல்லா தான் இருக்கும். ஸோ உங்களுக்கு எப்படியோ அப்படி போட்டு நீங்கள் செய்யுங்க. நானும் ஃபஸ்ட் டைம் இப்போ தானே சமைக்க கற்றுக்குறேன். ஸோ என் கூட சேர்ந்து சமைங்க. இங்கே கிராமத்துலலாம் இப்படி தான் சிக்கன்ஸ் குழம்புலாம் அந்த ஸ்டைலில் தான் செய்வாங்க. நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். இது ஒரு குருமா ஸ்டைலில் இருக்கும். நான் தேங்காய்லாம் அரைச்சி வச்சுருக்கேன் தனியாக. தேவையான அளவுக்கு தண்ணியை ஊற்றிட்டு கொதிக்க விட்டுருங்க. இது நல்லா கொதித்து வந்ததும் நம்ம அரைச்சி வச்ச தேங்காய், பெருஞ்சீரகம், மிளகு, சீரகம் கொஞ்சம் கொஞ்சம் போட்டு நல்லா அரைச்சி அது குழம்புல ஊற்றி கொதிக்க விடுங்க. குழம்பு செம்ம சூப்பராக இருக்கும். அதுவும் மண் சட்டியில் வச்சுருக்கிறதுனால இது டேஸ்ட்டு செம்மையாக இருக்கும். நீங்களும் சாப்பிட்டு பாருங்கள் செஞ்சு. இந்த பக்கம் பார்த்திங்கன்னா சின்ன கானாங்கத்தை மீன் சொல்கிறாங்க. அந்த மீனை தான் நான் வறுத்துட்ருக்கேன். இது குழம்புக்கும் நல்லாயிருக்கும். குழம்பு நல்லா திக்காகி எல்லோரும் சாப்பிட்டு காலி பண்ணுற அளவுக்கு இருக்குங்க.